பரிசுத்த நாம் மயப்படுவதாக. மீண்டுமாக நாம் வெற்றியுள்ள ரட்சிப்பின் அனுபவம் என்ற அந்த தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது அதனுடைய முகவரியாக முதல் பகுதியிலையும், அடுத்தது இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே அது பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான், ஆவியானவருக்கே உங்க விடுதலை உண்டு என்ற வசனத்தின் அடிப்படையில் புதிய ஏற்பாட்டு சத்தியம் முழுவதுமே பரிசுத்த ஆவியானவரை ஆதாரமாக வைத்துதான், பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு கூட தான் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் வெளிப்படுகிறன. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவரை குறித்து இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற இதுல நம்ம பார்க்கும்போது, ஆவியானவர் என்று சொன்னாலே அந்த புதிய உடன்படிக்கை குறித்து நாம் பார்க்கும்போது அது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்கிற ஒரு விஷயத்தை நாம் தவிர்த்து விட முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர்களால் வாழ முடிந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அவர் நிரப்பப்பட்டதுக்கு பிற்பாடுதான் பிசாசை ஜெயித்தார், ஊழியத்துல அவர் வல்லமையாய் செயல்பட்டார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலே தேவன் நிறைத்து வைத்திருந்தார். சீசருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்களும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் இரண்டாவது பகுதியிலே நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லை என்று சொல்லி பல சபைகளில் சொல்லப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு வாக்குத்தத்தம் என்று சொல்லியும், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தூரத்துல வரவழைக்கிற யாவருக்கும் சொந்தம் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் படித்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினுடைய அவசியத்தை குறித்து நாம் படித்தோம். அதற்கு பிற்பாடு மூன்றாவது பகுதியில நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைக்கும் போது, அந்த நிறைவுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில் வெளிப்படுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள். ஆவியானவர் தான் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வரங்கள் இன்றியமையாததாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் என்று சொல்லும் போது அந்நிய பாஷை என்ற அந்த வரத்தை நாம் தவிர்த்து விட முடியாது. நாம் வாசித்தோம் கொரிந்தியர் நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அதை கிளியர் பண்ணுகிறார். 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். தீர்க்க தரிசன வரத்தையும் அந்நிய பாஷை வரத்தையும் கம்பேர் பண்ணி அவர் பேசுகிறார். பல சபைகளில அந்நிய பாஷையே இல்லை என்று சொல்லுகிற அந்த நபர்களுக்காக நாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை அதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவு என்றால் என்ன? தேவன் திரும்ப இந்த பூமிக்கு வருகிறது தான் நிறைவு. அதைத்தான் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார். என்ன தெளிவுபடுத்துகிறார்? நிறைவானது அவர் வரும்போதுதான் நாம் அவரை முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 11வது வசனத்திலையும் 12வது வசனத்திலையும் குழந்தை பருவம், புருஷ பருவம், நிழலாட்டமாய் பார்க்கிறேன், முகமுகமாய் பார்ப்பேன், இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டபடியே அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி தேவனுடைய வருகையை தான் நிறைவு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தெளிவுபடுத்தும் போது 10வது வசனம் நமக்கு புரிகிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். குறைவானது என்ன என்று சொல்லி பார்த்தால் அந்நிய பாஷையானால் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனங்களானால் ஒளிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போகும், அன்புதான் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி அங்கு சொல்லி வருகிறார். அப்போ குறைவானது எப்பொழுது ஒளியும்? நிறைவான அவர் வரும்போது தான் குறைவு ஒளியும். அப்ப அவர் வர்ற வரைக்கும் இந்த குறைவுள்ள இவைகள் எல்லாம் நம்மை வழி நடத்துகிறதுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை குறித்து தெளிவாக நாம் பார்த்தோம். ஒருவேளை அதை பார்க்காதவர்கள் அதனுடைய 3வது பாகத்தை நீங்க பார்க்கும் பொழுது அதுல அதனுடைய அந்நிய பாஷையினுடைய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரம் கிடையாது, அடுத்ததாக இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன,
தீர்க்க தரிசன வரம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தீர்க்க தரிசன வரம் என்பது ஒரு மனுஷனை பக்தி விருத்தி அடைய பண்ணுகிறது. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஜனங்களை சீர்படுத்தும்படியாக தீர்க்க தரிசனம் தேவை. வாசிக்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது அங்கே சில காரியங்களை சொல்றாரு. வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் நாம் பூரண புருஷராகிறதற்காக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காக சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய ஒரே டார்கெட் என்னன்னா கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரணத்துவத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்மை ஆண்டவர் எதற்கு அழைத்தார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எபேசு சபைக்கு எழுதுகிறாரு. அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷர் ஆக வேண்டும். அப்ப பூரண புருஷர் ஆகிறதற்காகவும், அடுத்தது சபையில பக்தி விருத்தி உண்டாவதற்காகவும், நாம் பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காக, எது தவறு எது சரி என்று சொல்லி சீர்பொருந்துவதற்காகவும், அடுத்தது தேவனுடைய சுவிசேஷ வேலை நடப்பதற்காகவும் இந்த ஊழியங்கள் சபையிலே ஏற்படுத்தப்பட்டது. 5 வகையான ஊழியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம், சுவிசேஷகர் ஊழியம் என்று சொல்லி இந்த ஊழியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தீர்க்க தரிசனம் என்பதுதான் நம்முடைய சிந்தையா இருக்கிறதுனால இந்த நிறைவான வளர்ச்சிக்கு தீர்க்க தரிசன ஊழியமும் ஒரு கருவியாக இருக்கிறது. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு, நாம் பக்தி விருத்தி அடைவதற்கு, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு, அல்லது சுவிசேஷ வேலை பர்ஃபெக்டாக எஃபெக்டிவாக நடக்கிறதற்காக தீர்க்க தரிசன வரமும் மிக மிக இன்றியமையாதது என்கிறதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி நமக்கு கண்டிப்பாக தேவை. நாம் சீர்பொருந்துதல் கண்டிப்பாக தேவை. நிறைவான வளர்ச்சி நமக்கு தேவை. பூரண புருஷத்துவத்துக்குள்ளாக நாம் போக வேண்டும். இதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்குள்ளாக நம்மை கொண்டு போவதற்காக இந்த குறைவுள்ள, அதாவது 13ஆம் அதிகாரத்துல கொரிந்தியர்ல சொன்னது மாதிரி, இந்த குறைவுள்ள வரங்கள் நமக்கு தேவையா இருக்கிறது. நிறைவான அவர் வரும்போது இதெல்லாம் மாற்றப்பட்டு விடும். அங்க போனோம்னா என்றென்றைக்கு நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அது வரைக்கும் இது நம்மை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தீர்க்க தரிசன வரம் மிக மிக இன்றியமையாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது சில சபை பிரிவுகளில் அவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி தெரியுமா? இந்த தீர்க்க தரிசன வரம், வாசிக்கல ஒரு வசனத்தை, யோவான் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். தீர்க்க தரிசனங்கள் முடிந்து விட்டது, தீர்க்க தரிசன வரங்கள் முடிந்து விட்டது, இனி வரங்கள் கிடையாது. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, முழு வேதாகமும் நம்முடைய கையில கிடைத்து விட்டது. தீர்க்க தரிசன வசனங்கள் தான் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அதனால இனி ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு தேவையில்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் வரைக்கும் வழங்கப்பட்டு வந்தது. உண்மைதான். காரணம், பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அந்த தீர்க்கதரிசிகளுடைய அத்தனை தீர்க்க தரிசனத்திற்கும் ஒரே ஒரு மையப்புள்ளி நீங்க வைக்கணும்னு சொன்னா அது மேசியாவுடைய வருகை. இயேசு கிறிஸ்து வர வேண்டும்.
ஜனங்களை சீர்படுத்துறதா இருந்தாலும் சரி, ராஜாக்களை சீர்படுத்துறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆலோசனை சொல்றதா இருந்தாலும் சரி, திடப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, அல்லது பாகால் தீர்க்கதரிசிகளை அழிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் அதனுடைய ஒரே ஒரு மையப்புள்ளி என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கான பிரிப்பரேஷன் தான் அது முழுவதுமாக. அப்ப இயேசு பிறக்கிறதை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் அதை தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார்கள். யோவான் வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு தீர்க்க தரிசனம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின உடனே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண துவங்கினார். நல்லா கவனிச்சுக்கோங்க, தீர்க்க தரிசன காலகட்டங்களிலே சுவிசேஷம் இல்லை. இயேசு என்னைக்கு வந்தாரோ அன்று முதல் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண தொடங்கப்படுகிறது. இவர் சுவிசேஷத்தை பிரசங்கமாய் சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மேல இருந்த அபிஷேகத்தை பாத்தீங்கன்னா, இவர் சமாரிய ஸ்திரீட்ட போய் பேசுகிறாரு. அவள் சொல்லுகிறார், நீ தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சீசர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அவர்கள் சொல்லுகிறாங்க, இவர் தீர்க்கதரிசி என்று சிலர் சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல 3 ஊழியம். ஒன்று ராஜாக்களினுடைய ஊழியம், ராஜாக்களுக்கான அபிஷேகம் அந்த ஊழியம், அடுத்தது ஆசாரியனுக்கான அபிஷேகம் அந்த ஊழியம், தீர்க்கதரிசிக்கான அபிஷேகம் அந்த ஊழியம். இப்ப இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா, இவரை தீர்க்கதரிசி என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார்கள். அப்போ இவருக்குள்ள அந்த ஊழியம் இருந்தது. அது மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லும் போது, இவர் ஒரு பிரதான ஆசாரியர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் என்று சொல்லி இயேசுவை பிரதான ஆசாரியராக குறிப்பிடுகிறார். அப்போ அந்த ஆசாரியத்துவத்தின் அபிஷேகம் அவர் மேல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி பிரகடனப்படுத்துகிறார்கள். அவர் பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் சிலுவையில் அடையப்படும் போதும் இவர் யூதருடைய ராஜா என்று அறியப்பட்டது. அப்ப என்ன விஷயம் என்றால், அவருக்குள்ள அந்த ராஜரீக அபிஷேகமும் உண்டு. பாருங்க, யோவான் வரைக்கும் வழங்கப்பட்டவைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக வந்து அவர் சுவிசேஷமாய் வெளிப்பட ஆரம்பித்தார். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது சில இடத்துல தீர்க்க தரிசனம் தேவைப்பட்டது, சில இடத்துல ரகசியங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் அப்படி இருந்தது. அதற்கு பிற்பாடு சீசர்கள் வந்தாங்க, அவங்க ஊழியத்திலையும் அந்த காரியங்கள் வெளிப்பட்டது. அதற்கு பிற்பாடு நமக்கு முழு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு வேதத்தினுடைய சட்டங்களை நாம் படித்திருந்தாலும், வேதத்தை நாம் புரிந்து கொண்டிருந்தாலும், சில நேரங்களில நம்மை பலப்படுத்துவதற்காக, நமக்கு இந்த வேதத்தினுடைய சத்தியத்துக்கு நேராக நம்மை திருப்புவதற்காக, அல்லது வேதத்தினுடைய மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக சில தீர்க்க தரிசன அபிஷேகம் உள்ள ஊழியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இது இந்த நம்முடைய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு இது ஒரு அவசியமான ஒரு காரியமாக நமக்கு பயன்படுகிறது. அப்போ தீர்க்க தரிசன ஊழியங்கள் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சிலர் அதை ஏற்றுக்கொள்ளலைனாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி நடக்கிறது? வாசிக்கலாம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் வந்து தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அப்ப பாருங்க, அப்ப தீர்க்க தரிசன ஊழியம் இல்லாமையே அப்போஸ்தலன் பவுல் அதை சொல்லுகிறார். அப்ப தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறது. சரி, எதற்காக இந்த தீர்க்க தரிசன ஊழியம்? வேத புஸ்தகம் தீர்க்க தரிசன வசனம் தானே, அதற்கு இன்னொரு ஊழியம் எதற்கு தேவை என்று சொல்லி நீங்க கேட்டா, பவுல் தெளிவாக அதை எழுதுகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும், பாருங்க, மனுஷனுக்கு பக்தி விருத்தியை கொண்டு வருகிறார். தனி மனுஷனுடைய பக்தி விருத்தி. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒருத்தர் சர்ச்சுக்குள்ள வரும்போது அவர்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தினாலே அவர்களுடைய ரகசியங்கள் நம்ம வெளிப்படுத்தி சொல்லும் போது அவர்கள் மெய்யாகவே இந்த தேவன் என்று சொல்லி தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இப்ப பாருங்க, முழு தீர்க்க தரிசன வேதம் நம்ம கையில இருக்குது. புதுசா சபைக்கு வர்றவங்களுக்கு வேதம் என்ன தெரியும்? பலருக்கு பல வருஷங்களாய் சபையில் இருக்கிறவங்களுக்கு கூட வசனத்தை படிக்க முடியாமல் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. திறந்த மனசோட நம்ம அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேரால வேத வசனத்தை படிக்க முடிகிறது? எத்தனை பேர் கணனித்தரின் ஆவி இல்லாமல் வசனத்தை கேட்க முடிகிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில வசனத்தினுடைய மறைபொருள் அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது?
அது அநேகருக்கு அது கிடையாது. அப்போ வசனத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு, வசன அறிவு இல்லாதவர்களுக்கு, அல்லது புதிதாக ஒருத்தர் சபைக்குள்ள வரும்போது இந்த தீர்க்க தரிசன வர செயல்பட்டுச்சுன்னு சொன்னா அவர்களை ஈஸியாக அவர்களை தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரும்படியாகவும், அவர்களை உணர்த்தி வைக்கும்படியாகவும், அவர்களை தயார்படுத்துவதற்கு இது தேவைப்படுகிறது. அருமையானவர்களே, எங்களுடைய ஊழியங்கள்ல அநேக காரியங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம், அநேக ஊழியங்கள் அதை பார்த்திருக்கிறோம். ஒரு புதிதாக வருகிற ஜனங்களுக்கு அவர்கள் உணர்த்தப்படுவதற்காக இந்த வரங்கள் செயல்படுகிறதை நாம் கண்முன்னாக பார்த்திருக்கிறோம். அநேக ஊழியங்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் வர இருக்கிறதுனால தான் அது நடக்கிறது. அது ஒரு மனுஷனை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துவதற்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. அடுத்ததாக வாசிங்க, அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தனி மனுஷனுக்கு ஒரு பக்தி விருத்தி, அடுத்தது சபைக்கு ஒரு பக்தி விருத்தி தேவைப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு சபையில ஒரு கூட்டம் நடந்தது. அந்த எங்களுக்கு அறிமுகமான ஒரு சபை. அந்த சபைக்கு நாங்க போயிருந்தோம். அன்றைக்கு தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் அன்றைக்கு செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார். இவர் வேற ஒரு டாபிக்ல செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது திடீரென்று பாதியில செய்தியை நிறுத்தி அந்த சபைக்குள் இருக்கிற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக பேசுகிறார். ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்றைக்கு எனக்கெல்லாம் தீர்க்க தரிசன வரத்தை நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தேன். அன்றைக்கு பார்க்கும்போது அந்த சபையில என்ன பிரச்சனை நடக்கிறதோ, என்ன பிரச்சனைக்காக அந்த சபையார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஊழியர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரோ, இவர் வேற ஏதோ பிரசங்கம் பண்ணி கொண்டதோ, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர் திடீரென்று அந்த பிரசங்கத்தை நிறுத்தி ஆவியானவர் இதை சொல்லுகிறார் என்று சொன்னார். இந்த கூட்டம் எல்லாம் முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த சபையினுடைய ஊழியர் என் கண் முன்பாக இந்த ஊழியரை அழைத்து கொண்டு போய், இதற்காக தான் நாங்கள் இவ்வளவு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம், யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் சரியாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அதை வெளிப்படுத்தினதை சொன்னார். அதற்கு பிற்பாடு சில நாட்களிலேயே என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ அது அப்படியே அந்த சபையில நடந்து ஒரு பிளவு நடந்தது. கண் முன்பாக நடக்கிற விஷயம். அப்ப பாருங்க, வசனம் சரியாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சபையில வசனம் இல்லாம இருக்குது, வேத புஸ்தகத்தை ஏற்றுக்கொள்வது அதை நம்ம நிராகரிக்கிறது இல்லை. ஆனால் சில விஷயங்களுக்காக சபையை எச்சரிக்கும்படியாக, சபையை பக்தி விருத்திக்குள்ள நடத்தும்படியாக இந்த தீர்க்க தரிசன வரம் தேவைப்படுகிறது. தனி மனுஷனுக்கும் பக்தி விருத்தி தேவைப்படுகிறது. இப்ப பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நான் தீர்க்க தரிசன வரத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், நான் தீர்க்க தரிசன வரத்தை இல்லை என்று சொல்லி வாதிடக்கூடிய அந்த சபையில நான் இருந்தவன். ஒரு நாள் என்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு, அவருக்கே தெரியாது நான் அங்க போவேன் என்று சொல்லி அவருக்கே தெரியாது, நான் எதேர்ச்சியாக என்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக நான் போகிறேன். நான் போகும்போது அவங்க வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு தெரியாது. நான் அங்கே செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் போய் அந்த கதவோரமாக நான் உட்கார்ந்து விட்டேன். அவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன வரம் உள்ள ஒரு தேவ மனுஷன். அன்றைக்கு அவங்க வீட்டுல அவங்க குடும்பத்துக்காக நடத்தப்படுகிற பிரேயர்ல அவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் போய் உட்கார்ந்து சில நிமிடங்களில அவர் பாதி செய்தியில நேராக என்னிடத்துல வந்து பேச தொடங்கினார். என்ன சொன்னார் தெரியுங்களா? உன்னுடைய தகப்பனாருடைய ஊழியம் அல்ல, உன்னை ஆண்டவர் வேற ஊழியத்துல நடத்த போகிறார். அது மாத்திரமல்ல, கோயம்புத்தூர் சிட்டியில 5 வருடத்திற்குள்ளாக உனக்கு ஒரு சபையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நான் சிரித்தேன். எனக்கு அது புரிந்து கொள்ள முடியல. அதை என்னுடைய சிந்தையில கூட நான் வைக்கவில்லை. அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் கிடையாது. ஆனால் இது ஏதோ நடக்கிறது என்று நான் அதை புரிஞ்சுட்டு அதுதான் அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் சரியாக 5 வருடத்துல கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளாக வருவதற்கு எனக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆனால் சரியாக 5வது வருடத்துல நான் ஒரு சபைக்கு போதகராக அங்கு நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, தனி மனுஷனுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனங்கள் வசனம் இல்லாமையா இருக்குது. வசனம் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், கண்டிப்பா இருக்குது. ஆனால் என்னை சில காரியங்களை திரும்புவதற்காக தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் உபயோகிக்கிறார். அப்ப தனி மனுஷனுடைய பக்தி விருத்திக்கு, அடுத்தது சபையினுடைய பக்தி விருத்திக்கு அது பயன்படுகிறது. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, 24வது வசனமும் 25வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்தி வைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். இப்ப பாருங்க, உணர்த்தி வைக்கப்படுகிறது குறித்து பேசுகிறார், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதை குறித்து பேசுகிறார். நாங்கள் இப்படிதான் ஒரு இடத்திற்காக ஊழியத்திற்காக கடந்து சென்றிருந்தோம். தீர்க்க தரிசன வரமுள்ள வேற ஒரு தேவ மனிதனும் நாங்கள் ஒரு 3 பேருமாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ
அந்த இடத்துல சில வாலிபர்கள் நாங்கள் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போ அந்த தேவ மனிதர் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு நபருக்காக மாத்திரம் அவர் ஜெபிக்கவே கிடையாது. ரொம்ப நேரமாக அவருக்காக ஜெபிக்கவே இல்லை. கடைசியாக அவரிடத்துல பேச தொடங்கினார். இவர் 2-3 வார்த்தைகள் தான் பேசிக் கொண்டிருந்தார். எங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த வந்த அந்த ஊழியக்காரருக்கும் அந்த நபரை தெரியாது, அறிமுகமும் கிடையாது. இவர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு 2-3 வார்த்தைகள் தான் சில காரியங்களை அவர்கிட்ட பேசின உடனே அவர் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதன் சேரை பின்னாடி தள்ளிட்டு முழங்கால் போட்டு, இதற்கு மேல நீங்க சொல்ல வேண்டாம், என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். கண் முன்பாக நாங்க பார்த்தது. அதற்கு பிற்பாடு விசாரித்து கேட்டால் அவர் அவ்வளவு கடினமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். சபைக்கு வர்றதில்லை, ஜெபிக்கிறது இல்லை, அல்லது ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் கடின மனிதனாக இருந்திருக்கிறார். இந்த ஊழியர் அவருடைய பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்ட உடனே அவருக்கு பயம் வந்து, இதற்கு மேலே வெளிப்பட்டா நம்ம அவமானப்படுவோம் என்று சொல்லி அவர் அப்பொழுதே முழங்கால் படிட்டு தேவ சன்னிதானத்திலே சமர்ப்பணம் பண்ணினார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அதற்கு பிற்பாடு பெரிய மாற்றம். பாருங்க, ஒரு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு இன்றும் அந்த தீர்க்க தரிசன வரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வரத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு இதுவும் ஒரு காரணியாக நமக்கு இருக்கிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்களேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இப்ப பாருங்க, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் புதிய ஏற்பாட்டுல. அப்ப புதிய ஏற்பாட்டுல ஏன் தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசணும்? பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது, தீமோத்தேயுடைய ஊழியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, அதை குறித்து நீ மௌனமா இருக்காது, அசதியா இருக்காது என்று சொல்லி தீமோத்தேயுவை தயார்படுத்துகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. தனி மனுஷன், சபை ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது, இதற்கெல்லாம் பயன்படும் போது சிலருக்குள் இருக்கிற ஊழியத்தை உறுதிப்படுத்தும்படியாக, சிலருக்குள் இருக்கிற ஊழிய அழைப்பை அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக, சிலரை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறது. அநேக ஊழியங்கள், அநேகர் அப்படி எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கூட நான் ஒரு இடத்திற்கு எதேர்ச்சியாக வேறொரு ஊழியரை சந்திக்கும்படியாக நான் போயிருந்தேன். எதேர்ச்சியாக போன உடனே அங்கே சம்பந்தம் இல்லாமல் வேற ஒரு நபர் அந்த இடத்துல இருந்தார். அப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த நபரோடு நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். சில ஆவிக்குரிய காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தோம். நாங்கள் ஜெனரலாக தான் பேசிட்டே இருந்தோம். திடீரென்று எல்லாம் முடிச்சதுக்கு பிற்பாடு ஜெபம் பண்ணும்போது அந்த வந்த நபர் அழுக ஆரம்பிக்கிறார். என்னன்னு எனக்கு தெரியல. என்ன பிரதர்ன்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லுகிறார், பல நாட்களாக அவருக்குள்ள ஒரு ஊழியத்தினுடைய அழைப்பு இருக்கிறது. அவர் சென்னையிலிருந்து கோவைக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில பலர் மூலமாக சொல்லப்பட்டாலும், அவருக்குள்ள உணர்த்தப்பட்டாலும், இவர் தேவ சன்னிதானத்தில் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நான் முகமறியாத, எனக்கு அறிமுகம் இல்லாத யாராவது மூலமாக என்னோட தீர்க்க தரிசனமாக நீங்க பேசுங்க ஆண்டவர் என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். முந்தின நாள் ராத்திரி. எனக்கு தெரியாது, அல்லது எனக்கு அவர் அறிமுகமும் கிடையாது. நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லியும் சொல்லல. அறியாத அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதெல்லாம் அவருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக வெளிப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, அவர் ஊழியத்திற்காக கடந்து செல்ல ஆரம்பித்து விட்டார். பாருங்க, ஒருத்தருக்குள் இருக்கிற அழைப்பை வெளியே கொண்டு வரும்படியாக, ஒருத்தருக்குள் இருக்கிற ஊழியத்தை வெளியே கொண்டு வரும்படியாக தீர்க்க தரிசனம் பயன்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு இந்த தீர்க்க தரிசனம் ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். இங்க பாருங்க, வரங்களை குறித்து சொல்லுகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன வரம் ஒன்று உண்டு. அது ஒருத்தருக்கு ஒரு விதமான வரம் இருக்கிறது. சிலருக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்ப வரம் இல்லாவிட்டால் எதற்காக பவுல் அதை எழுத வேண்டும்? தயவு செய்து நீங்க வேத புஸ்தகத்துல எல்லாம் அவர் வருகை வரைக்கும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது, அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இப்படி விதண்டாவாதம் பேசாதீர்கள். எனக்கு அருமையானவர்கள், எல்லாம் நமக்கு வேத புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை சீர்படுத்தும்படியாக, உங்களை பக்தி விருத்திக்கு நேராக திருப்பும்படியாக, வேத வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக, வேத வசனத்தை உங்களுக்கு
உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக, வசனத்தை தெளிவுபடுத்தும்படியாக தீர்க்க தரிசன வரங்கள் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. காரணம், இப்பொழுது நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள், இப்பொழுது குழந்தை பருவத்தில் இருக்கிறோம், நாம் இன்னும் பூரணத்துவத்துக்குள்ள வரவில்லை. தயவு செய்து நான் பூரணமாயிட்டேன் என்று சொல்லி வேதத்தினுடைய வரங்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். அலட்சியப்படுத்தினால் உங்களுடைய வளர்ச்சி அது தடையாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இப்போ தீர்க்க தரிசன ஊழியங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ள தீர்க்க தரிசன ஊழியங்கள் நிறைய இருக்கிறது. பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி என்று சொல்லி செய்கிறார்கள். அநேக ஊழியங்கள் அநேக ஊழியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள் இருக்கிற விஷன்களை, அவர்களுக்கு அறியாமல் அவர்களுக்குள் இருக்கிற ஊழியத்தை அவர்களுக்கு புரிய வைத்து, ஆண்டவருக்கு நேராக நடத்தி, தடைகளை உடைத்து, அவர்களுக்கு உதவி செய்து, வசனத்தை தெளிவுபடுத்தி, மனிதர்களை, தேவ பிள்ளைகளை கட்டுவிக்கிற, வளர்த்துகிற அநேக தீர்க்க தரிசன ஊழியங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பத்தி நான் பேசவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அது இல்லை என்று சொல்ல முடியாது. அநேக தீர்க்க தரிசன ஊழியங்கள் அநேகருடைய கண்களை திறக்கிறது, அநேகரை தேவனோடு இணைய வைக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிறது, அநேக ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, அநேக ஜனங்கள் சந்திக்கப்படுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசன ஊழியம் வல்லமையாக இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த நாட்களிலும் அது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை பத்தி நான் பேசவில்லை, அது இருக்கிறது. அதே நேரத்துல தீர்க்க தரிசன ஊழியம் என்று சொல்லி இவர்கள் தனி மனிதனை மேன்மைப்படுத்துகிற பல ஊழியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க தீர்க்க தரிசன ஊழியத்தை ஏற்றுக்கொண்டாலும் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தனி மனிதனை மேன்மைப்படுத்தி கொண்டு தங்களை பெருமைப்படுத்துவதற்காக செய்கிற பல தீர்க்க தரிசன ஊழியங்கள் இந்த நாட்களில் மலிந்து கிடக்கிறது. அது மாத்திரமல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? பக்தி விருத்தி அடைய வேண்டும், சீர் பொருத்த வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், தேவனோடு இணைய வேண்டும், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இதுக்கு தான் வரங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பல தீர்க்க தரிசன ஊழியங்கள், உங்களுக்கு வீடு கிடைக்கும், உங்களுக்கு கார் கிடைக்கும், உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த பொண்ணுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண சொல்றாரு, இதற்காக தான் இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்களை சொல்லும் போது இந்த தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கிறது. கடினமான உபதேசங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி அநேக செழிப்பான உபதேசங்கள், தீர்க்க தரிசன ஊழியங்கள் மலிந்து கிடக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனால் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால், சரியான நபர்களை, சரியான ஊழியத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற பக்குவம் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா நீங்கள் இடறி விழுவீர்கள். நீங்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கும், அல்லது பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஊழியங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த தீர்க்க தரிசன வரம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது? 3 விதத்தில் செயல்படுகிறது. வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், சரி, யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம், சரி, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 3:8. சிங்கம் கர்ஜிக்கிறது, சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? நல்லா கவனிச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனம் ஆவியானவர் பேசுகிறது, தேவன் பேசுகிறது. அப்ப தேவன் பேசும்போது தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்க முடியாது. அப்ப தேவனும் தீர்க்க தரிசனத்துல தேவன் தான் பேசுகிறார். 1. 2வது வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. வஞ்சிக்கிற ஆவி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அபிஷேகம் பெற்ற ஒரு நபர் அல்லது தேவ பிள்ளையாக இருந்து வரங்கள் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர் பாவத்தில் விழும்போது, சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழும்போது, வசனத்திற்கு முன்பாக உட்காராதபடிக்கு, ஜெபத்தில் இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர் செயல்பட்டாருன்னு சொன்னா அவருக்குள்ளாக வஞ்சிக்கிற ஆவி செயல்பட ஆரம்பித்து விடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில் அநேக தீர்க்க தரிசிகளை பார்த்திருக்கிறேன், வஞ்சிக்கிற ஆவிகளையும் பார்த்திருக்கிறேன். நான் சொன்னேன் அல்லவா, நான் பல காரியங்கள்ல ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக என்னை திருப்புவதற்கு ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை பயன்படுத்தினார். இப்ப பாருங்க, வஞ்சிக்கிற ஆவிகள் என்று சொல்லும் போது, நான் ஒரு குடும்பத்தை அறிவேன்.
அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை திடீரென்று வேறொரு நபரோடு திருமணம் செய்ய வைத்து விட்டார் ஒரு போதகர். அப்ப இந்த விஷயத்தை கேட்பதற்காக நாங்கள் அங்க போன போது அவரிடத்துல நான் கேட்டேன், எப்படி இந்த ஆலோசனை நீங்க சொன்னீங்க? அவர் சொன்னார், என்னுடைய சகோதரி அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, தீர்க்க தரிசனத்தின் மூலமா இந்த நபரை உறுதிப்படுத்தப்பட்டுச்சு, அதனாலதான் சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், சரி தீர்க்க தரிசனம் சொன்னது ஓகே, அந்த தீர்க்க தரிசனம் வசன அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யும் போது பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதா, வேதம் சொல்லுகிறதா? அப்படி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் டென்ஷன் ஆகிறாரு, அவர் கோபப்படுகிறார், நீங்க தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு நாங்க என்ன சொல்லி அவருக்கு புரியல. அதுக்கு பிற்பாடு பல நாட்கள் கழித்து அது தவறான ஊழியம் என்றும் அவர் மூலமாக திருமணமான அந்த குடும்பம் சின்னாபின்னம் ஆக்கப்பட்டது என்றும் அதற்கு பின்னமாக தான் நாங்கள் அறிந்தோம். அதற்கு பிற்பாடு அந்த ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது அவர் வேறொருவருடைய மனைவியோடு இருக்கிறார். இந்த பெண், அந்த பெண்ணுக்குள்ள தேவையில்லாத ஒரு வஞ்சிக்கிற ஆவி இருக்கிறது. அந்த பெண் யாரை பார்த்தாலும் பணம் பொருள் என்று சொல்லி பேசுகிற தீர்க்கதரிசன ஆவியுடைய பெண். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள்ளாக இந்த பெண் போய் சிக்கிவிட்டார். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு உதாரணமே. அநேக ஊழியங்கள் இப்படி இருக்கிறது, வஞ்சிக்கிற ஆவிகள் செயல்படுகிறது, அநேக தேவ பிள்ளைகளை வாலிபர்களை சிதறடித்துக் கொண்டிருக்கிறது. யார் சொன்னது? வசன அடிப்படை இல்லாத எந்த ஊழியத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எந்த ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த நபரை தான் கல்யாணம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வேத வசனத்துல உங்களோட ஆண்டவர் பேசினாரா? அல்லது நீங்க ஒரு பெற்றோர்களுக்கு கீழே இருக்கும் பொழுது பெற்றோர்களுடைய ஆலோசனை என்ன? குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாரா? தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில வஞ்சிக்கிற ஆவி இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய ஆவியும் செயல்படுகிறது, வஞ்சிக்கிற ஆவியும் செயல்படுகிறது. இன்னொரு காரியத்தை வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ ஐயோ. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று தேவனே பேசுகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, இன்னொன்று வஞ்சிக்கிற ஆவி மூலமாய் பேசுகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, இன்னொன்று தங்களுடைய ஆவியின் ஏவுதல்ல தங்களுக்கு தோன்றதை பேசுகிறது. இப்போ ஒரு தீர்க்கதரிசின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு தீர்க்கதரிசி, என்னை தேடி ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னு சொன்னா நான் தீர்க்க தரிசனம் சொல்லாம அனுப்பிவிட்டா என்னுடைய வேலை என்ன ஆகுறது? எனக்கு காணிக்க வராது. இதற்காகவே நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றது. சபையில நியூ இயர் ஆனா கண்டிப்பா தீர்க்க தரிசனம் சொல்லி ஆகணும். அப்ப தீர்க்க தரிசனம் வரலனாலும் ஏவுதலின்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஆகணும். வஞ்சிக்கப்படாதிருங்கள். தங்களுடைய ஏவுதலினாலே சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் அது தீர்க்க தரிசனம் அல்ல. இன்றைக்கு எப்போதுமே ஒரு ஒரிஜினல்னா நிறைய போலிகள் வரும், நிறைய டூப்ளிகேட் இருக்கிறதுக்காக ஒரிஜினல் இல்லை என்று சொல்லி ஒதுக்கி விடாதீர்கள். ஒரிஜினல் இருக்கிற நேரத்துல நிறைய டூப்ளிகேட் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். தேவ பிள்ளைகளே, நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பாருங்க, இந்த தீர்க்க தரிசன ஆவிகளுக்குள்ளாக இந்த 3 வகை இருக்கிறது. நீங்கள் அதை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி நான் உணர்ந்து கொள்வது என்று கேட்டா ஆண்டவர் நமக்கு சிம்பிளான உதாரணங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆவியானவர் தான் இந்த வரங்களை பகிர்ந்தளிக்கிறவர். தீர்க்க தரிசன வரம் என்றாலும் ஆவியானவர் தான் பேசுகிறவர். அப்ப ஆவியானவர் பேசினா என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து யாரு? அவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். அப்போ வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தை தான் ஆவியானவர் பேசுவாரே ஒழிய சத்தியத்தை விட்டு ஆவியானவர் பேச மாட்டார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல தீர்க்க தரிசனத்தையும் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா வசன ஆதாரம் இல்லாதபடிக்கு, அல்லது எல்லாத்துக்கும் கண்டிப்பா ரெஃபரன்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சில நேரத்துல வசனத்தினுடைய பவுண்டரிக்குள்ள இருக்க வேண்டும். வசனத்தினுடைய எல்லைகளை தாண்டி வசனத்தினுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமாக, புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்கு விரோதமாக, அல்லது இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறது போல ஏதாவது காரியங்கள் வந்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அதிலே சரியாக நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் கனிகளினாலே அறிவீர்கள். ஊழியக்காரர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம்.
அப்போ ஒரு ஜெபிக்கிற மனிதன், வேதம் வாசிக்கிற மனிதன், பேச்சு, நடவடிக்கை, பண விஷயத்துல, மற்றவங்களோடு பேசுகிற விஷயத்துல, பெண்களோடு இடைபடுகிற விஷயத்துல, இதுல எல்லாம் கனிகள்ல உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் அவரை அங்கீகரிக்கலாம். பர்ஃபெக்டா தீர்க்க தரிசனம் வரும், ஆனா பெண்கள் விஷயத்துல வீக்கா இருப்பாங்க. பர்ஃபெக்டா தீர்க்க தரிசனம் வரும், பண விஷயத்துல வீக்கா இருப்பாங்க. பர்ஃபெக்டா தீர்க்க தரிசனம் வரும், ஜெபிக்கவே மாட்டாங்க, வேத வசனத்துக்கு முன்னாடி உட்கார மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது? எனக்கு அருமையானவர்களே, கனிகளினாலே நீங்கள் அறியுங்கள். அவங்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், இதெல்லாத்தையும் நீங்க கனிகளினாலே நீங்கள் அறிய வேண்டும். அப்ப பாருங்க, வசனத்தின்படி இருக்க வேண்டும், கனிகளின்படி இருக்க வேண்டும். இதுல இல்லாத எப்பேற்பட்ட ஊழியமானாலும், அது எவ்வளவு 100% ஷார்ப்பான தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுல நீங்கள் தெளிவாயிருங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்கும். அநேகர் விழுந்து போய்விட்டார்கள், அநேகர் சீர்கெட்டு போய்விட்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். கடைசியாக விசுவாசிகள் இருக்காங்க இல்லைங்களா? இப்ப தீர்க்கதரிசிகளை விடுங்க, ஊழியத்தை விடுங்க, விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? தீர்க்க தரிசனத்தை தேடி 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 ஓடுகிற ஒரு குரூப். எப்ப பாரு இவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவங்களை குறிச்சு சொல்லிட்டே, ஆண்டவர் என்னை குறிச்சு என்ன சொல்றாரு? பலருக்கு நான் போன் பண்ணும்போது போன்ல வசனத்தை சொல்லி 1/2 மணி நேரம் வசனத்தை பேசி ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில ஒண்ணு கேட்பாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு என்கிட்ட. நான் கேட்பேன், இவ்வளவு நேரம் வசனத்துல பேசுறது கேட்கலையா? வசனம் தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்ப வசனத்தை விட உங்களுக்கு என்ன தேவை? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு சந்தோஷம். 1 மணி நேரம் வசனம் பேசினா உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. பாருங்க, பலருடைய வாழ்க்கையில அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பலருடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசி 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 என்று சொல்லி அலைந்து ஓடுகிறார்கள் தீர்க்கதரிசிகளை தேடி. இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா வசனத்துக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்காது, கடினமான உபதேசத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது, வேதத்தினுடைய கடினமான சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது, ஷார்ட்கட்ல போகணும் அவங்களுக்கு. அதற்காக தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்களுடைய வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தீர்க்க தரிசனம் தேவைதான். நீங்க ஜெபிக்க வேண்டும், நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், நீங்கள் தேவனுடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது சரியான நபர்களை ஆண்டவர் உங்களோடு அனுப்புவார். என்னுடைய வாழ்க்கையில அநேக அனுபவங்கள் அப்படி ஏற்பட்டு இருக்கிறது. தீர்க்க தரிசிகளை தேடி ஒரு நாள் நாங்கள் போனது கிடையாது. ஆனால் எங்களுடைய சபையானாலும் சரி, எங்களுடைய குடும்பமானாலும் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் பல நேரங்களில நாம் தேடி போகாமலேயே சரியான நபர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படி பல காரியங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஒரு முறை எங்களுடைய சபையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி திடீரென்று அந்த இடத்தை காலி பண்ண சொன்னாங்க. வேற ஒரு இடம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு வாரம் ஆராதனை செய்தோம், அடுத்த வாரம் அதை காலி பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அங்க போய் கேட்ட உடனே எனக்கு காலி பண்ண வேண்டும் என்று சொன்னா அடுத்த வாரம் ஆராதனைக்கு என்ன பண்றது என்று சொல்லி மிகுந்த கலக்கத்துக்குள்ளாகி பயங்கர ஒரு டிப்ரெஷன் ஆகி என்ன பண்றது எங்க போறது என்று தெரியாதபடிக்கு திகைத்து கொண்டிருந்தேன். நான் அங்க போகும்போது நான் வேற ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக நான் பிளான் பண்ணி போய் கொண்டிருந்தேன். அவர் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், சாதாரண கிறிஸ்தவர் தான். அவர் வந்து மெக்கானிக்கா இருக்கிறாரு, ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறாரு. நான் என்னுடைய வாகனத்துக்காக சில காரியங்களை பேசுறதுக்காக அங்க போக வேண்டும் என்று திட்டமிட்டு போய் கொண்டிருந்தேன். போற வழியில தான் இந்த சபையினுடைய இடத்தை காலி பண்ணணுன்ற நியூஸை நான் கேட்டேன். இப்போ நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்படி காதுல கேட்டாயிடுச்சு. இப்ப நான் கலக்கத்தோடு சரி அங்க போயிட்டு போகலாம், நாங்க போகிறேன். அவர் ஒரு தேவ ஊழியக்காரனும் கிடையாது, ஒரு தீர்க்க தரிசியும் கிடையாது. நான் அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள என்டர் ஆன உடனே, பல வருஷமா அவர் எனக்கு தெரியும், அது வரைக்கும் அப்படி அவர் பேசுறதே கிடையாது. ஒர்க் ஷாப்புக்குள்ள என்டர் ஆன உடனே அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் வேற ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு, இந்த இடத்துல இந்த ஒரு வாரத்துக்கு மேல இந்த இடத்துல உங்க சர்ச்சை இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க, வேற ஒரு இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த வார்த்தையை திடீரென்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்குள்ள இருக்கிற அந்த பாரம், கலக்கம் ஒரு செகண்ட்ல என்னை விட்டு வெளியே போய்விட்டது. பாத்தீங்களா? தேவன் பேசணும்னா கழுதை வச்சு கூட பேசுவார், தேவன் பேசணும்னா யாரை வச்சு கூட பேசுவார். ஆனா நீங்க தீர்க்கதரிசியை தேடி ஓடாதீங்க, அங்க இங்க என்று சொல்லி அலைந்து திரியாதீர்கள். நீங்க வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்தை படிங்க, தீர்க்க தரிசன வசனத்தை நீங்க உட்கொள்ளுங்க. அதற்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும்னா தேவனே ஆட்களை உங்களுக்கு அனுப்புவார். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அற்புதமாய் தேவன் சில நபர்களை கொண்டு பேசுவார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எனக்கு அருமையானவர்கள், தெசலோனிக்கேயர் நிருபத்துல வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர்ல ஒரு வசனத்தை 5ஆம் அதிகாரம்
வாசிங்க. 5ஆம் அதிகாரம் அந்த வசனம் எத்தனாவது வசனம்? 20வது வசனத்துல வாசிங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். பாருங்க, அற்பமா நீங்க தீர்க்க தரிசிகளை ஆகட்டும், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் ஆகட்டும், அல்லது புதிய ஏற்பாடாகட்டும், தீர்க்க தரிசன வசனம் ஆகட்டும், எதையும் நீங்க அற்பமா எண்ணாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் அநேக வீடுகளுக்கு இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற ஊழியர்களோடு நான் போயிருக்கிறேன். அவர்கள் அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நம்பாத பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. அங்க போய் உட்காரும் போது எப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்க தரிசனம் வரவே மாட்டேங்குது. ஏன் வரல? பல இடத்துல துக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அவர்கள் பயங்கர போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன் வரல, தீர்க்க தரிசனம் வரல அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களை பார்த்தாலே இவங்க வேற கள்ள உபதேசிகள் மாதிரி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஆவியானவர் செயல்படவே மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்னைக்கு தாகமா இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் செயல்படுவார். அநேக குடும்பங்கள் பாவப்பட்டவர்கள் வெகுளித்தனமாக ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இருந்த பல குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவர் மறைபொருள்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், அவர்கள் எழுப்பி பிரகாசித்திருக்கிறார்கள். ஆனால் பல கடினமா இருக்கிறவர்கள், உபதேசத்தை மறுதளிக்கிறவர்கள், அல்லது அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசனத்தை எல்லாம் இல்லைன்னு சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனையா தான் இருக்கிறாங்களே ஒழிய வசனம் தெரியும், எல்லாமே தெரியும், அவர்களுக்குள்ள விடுதலை இல்லை, விடுதலைக்கான வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழணும்னா, வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நீங்க கடந்து போகணும்னா, உங்க வாழ்க்கையில நீங்க தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்க. தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது, இன்றைக்கும் செயல்படுகிறது, அபிஷேகம் இருக்கிறது, அந்நிய பாஷை இருக்கிறது, விசுவாச வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்கள் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பித்தால் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நான் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவரே எங்களை பக்தி விருத்தி அடைய பண்ணுகிறது, சீர்பொருந்த பண்ணுகிறது, எங்களை நிறைவான வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போகிறது, எங்கள் வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணுகிறது. அதற்காக தான் வரங்கள், அதற்காக தான் ஊழியங்கள், அதற்காக தான் இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே இதெல்லாம் அற்பமா நினைத்துக் கொண்டிருக்கிற யாராவது இதை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆவியானவர் கிரியை செய்வீராக. கண்கள் திறக்கப்பட்ட ஆண்டவரே, அவர்கள் அற்பமா எண்ணாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நேராய் உங்களுடைய பிள்ளைகள் கடந்து வருவார்களாக. துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே,